ஹலோ காய்ஸ், நம்ம இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஆல்ரெடி ஆட் 2 வரைக்கும் முடிச்சிருப்போம். பேட்டே கிராண்ட் சாப்டர் 2ல். இப்போ நம்ம ஆட் 3 தான் பார்க்க போகிறோம். இப்போ எடுத்தோன்னே கட்சின் அதான் அது ஏதோ சீக்ரெட் ரூமுக்கு போதான் அப்படின்னு இவன் சொல்கிறான். அது என்ன இவன் பார்க்கணுமோ அதுக்குள்ளேயே அது பார்த்துச்சு. இவன் திரும்ப எப்பா பாப்பா மண்டலே அடிக்க சரியானே அடி. இப்படி அடிச்சு இவன் என்னத்துக்கு ஆகுது முழிக்குவான். என்னன்னு பார்ப்போம். ஓ, இது கனவு போகிறேங்க. 2 வரைக்கும் எடுத்த எல்லா பொருளுமே இப்போ இருக்குது. இப்போ இவன் என்ன பண்ணணும்னா அந்த சீக்ரெட் ரூமை நம்ம திறக்க போகிறோம். அதுதான் அதுக்கு தேவையான பொருள் தான் கண்டுபிடிச்சி நம்ம பண்ணணும். வாங்க என்னடா போட்டான் இருங்க. அதுக்கு முன்னே என்னென்ன பொருள் வேணும்னா 6 பொருள் தாங்க. இந்த கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க ஃபஸ்ட்டு இந்த கிழவ வீட்டுக்கு போயிடுவோம். போன வட்டி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்து வரணும்ல. 2 பேர் வீட்லேயும் போய் தேடணும். ஆனால் போன பாத்தில் கிழவ வீட்டை மட்டும்தான் தேடணும். அதை எடுத்துகிட்டு போய் கிராணி வீட்டை இந்த மாதிரி பிரிச்சத்தை இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி முழுக்க கிராணி வீட்டில் தான் நம்ம இருக்க போகிறோம். கிழவ வீட்டுக்கு எப்பயாச்சும் தான் வர போகிறோம், நான் சொல்லிக்கிறேன். இந்த ரூமில் இல்லை, இந்த ரூமில் வேஸ்ட் ரூமு. எந்த 3 வரைக்குமே எதுவுமே இல்லை. அது எதுக்கு தான் வச்சுருக்காங்கன்னு தெரில அந்த ரூமு. அப்புறம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் 2வும் போட்டாச்சு, அதாவது 2வும் போட்டாச்சு, அதுக்கும் சப்போர்ட் கொடுங்க. இதை திறந்தோடனே ஒரு பசில் வரும், இதை திறக்கணும். ஆனால் அது திறக்கிறதுக்கு பசில்லாம் கேட்குறானோ. எனக்கு இந்த கேமே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஏன்னா இந்த மாதிரி இது என்ன பேய் கேம் இல்லை, ஆனால் இது வேறு கான்செப்ட் கேம். ஆனால் இது ஏதோ ஒரு கான்செப்டில் வச்சுருக்கணும். அதுவும் 1 நல்லா இருந்துச்சு, அதுவும் லைட்டாக போர் அடித்த மாதிரி இருந்துச்சு. 3 எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் நல்லா தான் இருக்கு. ஆனால் வெறியாகுது. தோத்தா இது அதே இடத்துலேருந்துலாம் தரமாட்டானோ, எங்கேயோ தரானோ, அது வெறியாகுது. அப்புறம் இப்படியே போயிட்டே வந்தா இதெல்லாம் உழுவக்கூடாது. உளுந்தா அவ்வளோதான் அவுட்டு. இந்த கேமுக்கு நான் மொத்தம் 10க்கு 7% 7 பாயிண்ட் நான் தருவேன் இந்த கேமுக்கு. அப்புறம் எப்படியாச்சும் தாண்டா. இப்போ இங்கே ஒரு பசில், இப்போ அந்த கோடு வேணும். ஆனால் அந்த கோடுலாம் கண்டுபிடிக்கிற கஷ்டம். அதனால நீங்கள் ஏற்றுனாங்கன்னா இதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு 5 போட்டுக்கோங்க. அடுத்தது இதை திருவி செகண்டுக்கு 9 போட்டுக்கோங்க. அப்புறம் தேர்டுக்கு 1 போட்டுருங்க. அதுதான் பாஸ்வேர்டு. அதாவது 59 வந்துங்க. அதுதான் இப்போ நானும் போடுவேன். இதில் மாறாத ஒரே பாஸ்வேர்டு தான் இருக்கும். ஆனால் அந்த இப்போ நான் சொன்ன பாஸ்வேர்டு தேடணுன்னா அது ரொம்ப நேரம் ஆகுங்க. அதெல்லாம் நான் காத்துல பாஸ்வேர்டு மட்டும் சொல்கிறேன். 591 நீங்கள் ஏற்றுனாங்கன்னா டேரெக்டாக இதை போட்டுட்டு போயிடுங்க, தேடாருங்க. அவ்வளோதான். இது லாக்லேருந்து ஓப்பன் ஆகிடுச்சு. பச்சை கலர் வந்தால் ஓப்பன் அர்த்தம். இப்போ நம்ம இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். பாய்டா டெஸ்ட்டு விசுங்க. அப்படியே பாஞ்சிடுறா. அப்படியே இன்னொரு பாய போகிறோம். பாஞ்சிடு. அப்படியே மெதுவாக போய் ஓடுற பற்றி நிறுத்துறா. அவ்வளோதான். இன்னும் ஒன்றே தான். ஓடு. அவ்வளோதான் மக்களே. இதை தாண்டியாச்சு. இன்னொரு இடத்துக்கு ஓப்பன் ஆகிருக்கும், அது வழியாக போவோம். வாங்க. இந்த இடம் தான். அப்படியே சிவப்பு லைன்லேயே போயிட்டே இருந்தா நம்ம ஒரு இடத்துக்கு வரும். ஆனால் எனக்கு தூரத்தில் ஒன்று கீழே மேலேன்னு போயிட்டு வருது இல்லை, அது என்னன்னு தெரியல. அங்கே இந்த ஆட் 3ல் போகக்கூடாது, ஆட் 4ல் போகணுமான்னு எனக்கு தெரியல. மர்மமாகவே இருக்காது. என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்கள்.
அப்படியே அதே மாதிரி இங்கேயும் மெதுவாக போய் அப்படியே பாயணும். அப்புறம் இது உங்களுக்கு அம்மா அப்பா பிடிக்குன்னா லைக் பண்ணுங்க, இல்லை அப்பாவை பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லை 2 பேருமே பிடிக்குன்னா ஷேர் லைக் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்க. இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் நான் டக்குன்னு போகிறேன், இல்லைன்னா நான் தோற்றுப்பேன். அப்புறம் இங்கே என்னப்பா சொல்றேன்னா, இதுக்கும் தேவையான சொல்கிறேன். 813 3 இதில் அப்படியே ஒரு நம்பராக போடணும். 8 ஃபஸ்ட்டு போட்டுப்போம். அப்புறம் அந்த மாற்றிக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், 1 போடணும். அப்புறம் திரும்பி அந்த போட்டு 3 போடணும். 3 போட்டாச்சா, அப்படியே லாக் ஓப்பன் ஆகிடும். இதுதான் அந்த நம்ம இப்போ சூட்கேஸை திறக்கலான்னு சொன்னோம்ல, அதுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். அதாவது நம்ம எறும்பு அதுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம். இதை வெளியே வரணும், அதான். அங்கே அப்படியே இங்கேருந்து போனால் ஒரு வழி வரும், அதை பிடிச்சி போக வேண்டியதான். இப்போ வந்த வழியிலே திரும்பி போகணும். அப்படியே பாட்டு மெதுவாக அப்படியே பாஞ்சிடணும். அப்படி இல்லைன்னு வைங்க, நீங்கள் ஆரம்பத்தில் எங்கேருந்து வந்தாங்களோ அதே இடத்துலேருந்து தந்துடணும். அப்புறம் வந்தாச்சு, அங்கே இருக்கு பாருங்க, அப்படியே ஜம்ப்பு போடு. அப்புறம் அந்த பாதையை பிடிச்சிருந்தோம் வந்துதான் ஜம்புங்க. இன்னும் கொஞ்சம் ஒத்துந்தா நான் தோற்றுருப்பேன். எப்படியோ ஜம்ப்பு 10 நழுத்துறேன், கொஞ்சமாக கேப்பு தோற்றுருக்க வாய்ப்பு இருக்குது. எப்படின்னே தெரில, நான் பாஞ்சிட்டேன். இங்கேருந்து அப்படியே ஒரு ஜம்ப்பு. இந்த இதில் எனக்கு சரியாகவே அந்த நவுத்தம் இல்லை பாருங்களேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது எப்படின்னே தெரியல, என் ஃபோனில் மட்டும் இந்த மாதிரி நவுத்த முடியாது, இல்லை எல்லார் ஃபோன்லேயும் இந்த மாதிரி தான் இருக்கான்னு பாருங்கள். இந்த கேம் ஏற்றுனா இந்த கேம் ப்ளே ஸ்டோரில் பேட் கிரானி சாப்டர் 2 சாப்டர் 3லாம் இருக்குது. அது வேணா நீங்கள் ஏற்றிக்கோங்க, ரொம்பலாம் இருக்காது. என்னங்க போங்க, எதுவுமே ஒர்க் ஆக மாட்டேங்க. போடா. இப்போதான் ஏதோ கொஞ்சமாக வரேன். நவுத்திட்டு அப்படியே கீழேடா கீழே வா. சைடு கொஞ்சம் சைடு போ. டேய் பையா போடா. ஓய் போக மாட்டான். அப்பா போயிட்டான்டா. இப்போ அந்த சிவப்பு அப்படியே கீழே வா. சரி மேலே போ. ஏய் என்னங்கடா, அவ்வளோதான். டேனிங் நேராக போ. கீழே வாடா. ஓய் அப்படி தான்டா, அப்படியே மேலே. அவ்வளோதான். ஏய் நேராக போடா. வளையிடா. அப்படி நேரா. அவ்வளோதான் முடிச்சு விட்டுன்னு போங்க தான். இந்த சூட்கேஸை விட்டு நம்ம வெளியே போகிறோம். அங்கே தெரியுது பாருங்க, வெளியே போகிறதுக்கு கதவு. அவ்வளோதான். அப்புறம் நம்ம திரும்பி அந்த மொத்த தலை வீட்டுக்கே வந்துட்டோம். இதெல்லாம் நம்மளுக்கு வேணும், பத்திரமா வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம கிராணி இதுக்கு வந்தால் மேலே இந்த வழி ஒன்று இருக்கும், அதை எடுத்து நம்ம எங்கே வைக்கணும்னா தந்து வச்சா போதும். கத்தியை வச்சாச்சு. இப்போ சீக்கிரம் ஒரு திறக்கப்படி. நான் திறக்கணும்னா ஒரு பசில் வேணும். கை கொடுத்தா ஒரு பசில். என்னடா எனக்கு பிடிக்கவே இல்லைடா இந்த கேம். பசில் மேலே பசிலாக வருது. அப்படியே கொஞ்சம் மேலே ஏறிடணும். என்னடா ஏற மாட்டாங்க. ஏறா இருங்க, ஒழுங்கா வச்சுப்போம்.
அப்படி மேலே அடுக்கு மேலே இங்கெல்லாம் எதுவுமே இருக்காது. நம்ம நேராக இந்த பாக்ஸ் ஆண்டு போனால் இங்கே ஒரு கோடு இருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டு லெஃப்ட்டு மிதியில் அப்புறம் ரைட்டு. கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். நான் மனப்பாடம் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதான், மனப்பாடம் பண்ணியாச்சு. கீழே விடா. கீழே வச்சாச்சு. அப்படியே ஓடு. அப்படியே அவ்வளோதான். அந்த கோடு போத்தோடனே வந்துடுச்சு. எப்போ எவ்வளோ பெரிய கேப்பு மேலே கேப்பு. அப்புறம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அப்புறம் @4 வேணும்னா கொஞ்சம் நாள் கழிச்சு தான் வரும். ரொம்ப நாள் கழிச்சு தான் வரும். அப்புறம் இதுவும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்படியே எப்படியே மேலே போகணும்டா. கரெக்டாக தான் போகிறோம். சைடுடா. போடா தம்பி அப்படியே தான். அப்படியே போடா தம்பி. அப்படியே நேரே கீழே. சைடியா கரெக்டாக தான் போடா. உய் தம்பி. அப்படி தான்டா. கீழே போ. சைடு போடா. மேலே சைடு கீழே சொன்னதா போவான் போல. நேரா சைடு போடா தம்பி. அப்படியே நீ சைட்டை பிடிச்சிக்கோ தம்பி சைட்டை பிடிச்சிக்கோன்னு சொன்னேன். அப்போ கூட போக மாட்டான். ஓய் கிட்ட போய்த்தான்டா. அப்படி தந்தா நேரம் போடா. உன்னால் முடியும்டா தம்பி. ஓய் போடா. அப்பாடி முடிச்சுட்டான்டா. வாங்க இந்த உலகத்தை விட்டு வெளியே போயிடும். வெளியே வந்துடுச்சு. கதவை விட்டு வெளியே போகிறோம். அப்படியே வந்தால் அந்த டோர் திறந்துடும். டோர் அந்த இத்தனை பூத்து இருக்கு. எனக்கு இதெல்லாம் பார்த்தா கிராணியில், உண்மையான கிராணியில் இருக்கும்ல, அதே ஃபீல் தான் வருது. இது எப்போ நீங்கள் இங்கே வந்துச்சியா? அது தூங்குது. நம்ம கழுத்தில் இருக்க செயினை எடுத்துப்போம். செயின் எடுத்து நம்ம எங்கே போகிறோம்னா பூத்தை உடைக்க போகிறோம். அப்படியே பூத்துக்குள்ளே போயாச்சு. இப்போ பூத்தை வேற ஓப்பன் பண்ணோம். எடுத்துட்டே போட்டாவோ அதை தாண்டியாச்சு. அதை நான் கொஞ்சம் வேற மாதிரி காட்டுட்டேன். தாண்டினது காட்டவே இல்லை. அதுக்கு பதிலாக அதை தாண்டிட்டே நம்ம வீட்டுக்கு வந்த போய் தான் காட்டுவேன். அப்படியே ஓடணும், ஓடிட்டே இருக்கணும். அப்படியே நம்ம வந்தா அவத்தாண்ட நம்மளுக்கு ட்ராவலர் திறந்து பார்த்தா கன்ஃபார்ம் இங்கே தான் பேட்ரியே இருக்குங்க. பேட்ரி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அந்த பூத்தி ஓப்பன் பண்ணிட்டோம். கீழே உள்ள அந்த ஃபேனர் ஏதோ ஒரு வச்சு ஓப்பன் பண்ணோம்ல, அதை எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டோம். இதோட அந்த கோடு 5423 இல்லை 32 தான் நினைக்கிறேன். அப்படியே அழுத்துறா. கீழே எங்கடா அந்த பட்டனுங்கடா? அந்த பட்டனுங்கண்ணா கண்டுபிடிச்சாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம ஆக்சுவலியே முடிச்சாச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாம் 10 நிமிஷம் 11 நிமிஷத்தில் முடிச்சோம். இதை எவ்வளோ நேரம் 13 நிமிஷத்தில் 14 நிமிஷத்தில் முடித்தோம். இப்போ இவன் என்ன சொல்கிறேன்னா, கீழே ஃப்ளோரை நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்கிறேன். அப்புறம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப பார்த்தாச்சு. அதையும் போய் பாருங்கள், பார்த்தையும்